வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைக்காலஜி எப்படி படிப்பீங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு நான் வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜியில் நம்மளுக்கு என்ன தான் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்ம நிறையா டைம் படிச்சிருந்தாலும் எல்லாமே கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டினையும் ஏதாவது ஒரு க்ளூ வச்சு படிங்க. படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். கல்வியின் முதன்மை நோக்கம். ஆன்சர் பாருங்கள், மனிதவள மேம்பாடு. கல்வியின் முதன்மை நோக்கம் மனிதவள மேம்பாடு. செகண்ட் ஒன் பாருங்கள், கல்வி என்ற சொல்லின் மூலம் எது? எஜுகேர். கல்வி என்ற சொல்லின் மூலம் எது? எஜுகேர். தேர்ட் ஒன் பாருங்கள், எஜுகேர் என்ற லத்தீன் சொல்லின் அர்த்தம் வெளிப்படுதல். எஜுகேர் என்ற லத்தீன் சொல்லின் அர்த்தம் வெளிப்படுதல். ஃபோர்த் ஒன் பாருங்கள், பாரதியாரின் கருத்தில் கல்வி என்பது வாழ்வின் ஒளி. பாரதியாரின் கருத்தில் கல்வி என்பது வாழ்வின் ஒளி. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கல்வியின் முக்கிய கூறுகள் எத்தனை? கற்பவர், கற்பிக்கப்படும், கற்பிப்பவர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அரசு வெளியிட்ட முதல் கல்விக் கொள்கை ஆண்டு? ஒழுக்க வளர்ச்சி. செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். கல்வியின் அடிப்படை அம்சம் எந்த ஆண்டு? 1968. எய்த் கொஸ்டின் பாருங்கள், முதல் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியவர் இந்திரா காந்தி. நைன்த் ஒன், 1986 கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சம் அனைவருக்கும் கல்வி. 10th ஒன், கல்வி உரிமை சட்டம் வந்த ஆண்டு? 2009. 11th ஒன், கல்வி ஒரு சமூக நிறுவல் என்று கூறியவர் ஜான் டூயி. 12 பாருங்கள், நவீன கல்வியின் தாய் நாடு எதுனா? கிரேக்கம். மனித உரிமையாக கல்வியை கூறியவர் யுனெஸ்கோ. 14, கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு என்று கூறியது ஸ்பென்சர். கல்வி மூலம் பெறக்கூடியது ஆளுமை வளர்ச்சி. கல்வியின் வகைகளில் ஒன்று அல்லாதது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டானது பாதுகாப்பு கல்வி. 17 பாருங்கள், பாரம்பரிய கல்வியின் அடிப்படை அம்சம் ஆசானின் கட்டுப்பாடு. 18, வாழ்வின் வரையறைக்குள் நிகழும் கல்வி வாழ்க்கை கல்வி. வாழ்வின் வரையறைக்குள் நிகழும் கல்வி வாழ்க்கை கல்வி. 19 பாருங்கள், தற்கல்வி என்பது தனிநபர் முயற்சி. மனநல வளர்ச்சிக்கு உதவுவதாக உள்ள கல்வி வகை பகுத்தறிவு கல்வி. 21 பாருங்கள், முதல் கல்விக் கொள்கை ஆண்டின் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. 22 பாருங்கள், வாழ்வதற்கான கற்றல் லேர்னிங் டு லிவ் டுகெதர் என்ற எண்ணம் யாருடையது? யுனெஸ்கோ. 23 பாருங்கள், NEP 2020 முக்கிய அம்சம் 5+3+3+4 முறை. 24 பாருங்கள், கல்வியின் இருவகை பண்புகள். கல்வியின் இருவகை பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சமூகத்திற்கான சேவை. 25, கல்வி என்பது வாழ்க்கை உன்னதத்திற்கான பாதை என்று கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 26, வாழ்க்கை முறையை மாற்றும் சக்தி கல்வி. 27 பாருங்கள், 27 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வியின் ஒழுங்கான வகை நிகழும் இடம் எதுனா? பள்ளி. மனித உரிமையாக கல்வி ஏற்றது இந்திய அரசியல் சட்டம். நவீன கல்வியின் முக்கிய நோக்கம் முழுமையான மனித உருவாக்கம். 30 பாருங்கள், NEP 2020 மூலம் திட்டமிடப்படுவது கற்றல் தனித்துவம். 30 கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த 30 கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி எழுதி பாருங்கள். இப்போ சைக்காலஜி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின் எடுத்து ஃபஸ்ட்டு படிங்க. 10 கொஸ்டின் எடுத்து படிச்சுட்டு அதை வந்துட்டு எழுதி பாருங்கள். பார்க்காம எழுதி பார்த்துட்டு யாரையாவது கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். இப்போ 10 கொஸ்டின் படிச்சிட்டிங்களா, கொஸ்டின் கேட்க சொல்லுங்கள். ஆன்சர் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள் கரெக்டான. அடுத்து அந்த 10ல் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அடுத்து ஒரு 10 கொஸ்டின் படிக்க போங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வச்சுக்க முடியும், மறக்கவும் செய்யாது. அதுக்காக தான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே நம்மளுக்கு ஒரே கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆன்சர் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிங்க. பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.